வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பத்திரிகையாளர் குமரேசன் அவர்களும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்திரிதாஸ் அவர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம் குமரேசன். NDTV நடத்தின கருத்து கணிப்புல பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு 229 இடங்களும் காங்கிரஸ் கூட்டணிக்கு 129 இடங்களும் வரும் அப்படின்னு சொல்லுது. இது பொதுவாக எல்லா ஊடகங்கள் நடத்தக்கூடிய கருத்து கணிப்பிலையும் கிட்டத்தட்ட இதுதான் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட் தான் வருது. இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாம ஊடகங்கள் கருத்து கணிப்புகள் நடத்துற முறைகளில் உங்களுக்கு வேறுபாடுகள் இருக்கலாம், அதுல தவறுகள் கூட இருக்கலாம். ஆனா ஜெனுனா நடத்தின கருத்து கணிப்புகள்லேருந்து வரக்கூடிய ரிசல்ட் தான் இது அப்படின்னு இந்த ட்ரெண்டை புரிஞ்சுக்காம மோடிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கைது செய்வோம், சிறையில் அடைப்போம் அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி நபர்கள் பேசுறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல ரெண்டு கண்ணோட்டத்தில் என்னுடைய கருத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இப்படிப்பட்ட கருத்து கணிப்புகளில் நம்பிக்கை இருக்கிறதா இல்லை என்பதை விட இப்படிப்பட்ட கருத்து கணிப்புகள் ஜனநாயகத்திற்கு கேடு என்பது என்னுடைய அழுத்தமான கருத்து. ஏனென்றால் மக்கள் கட்சியினுடைய கொள்கைகளை செயல்பாடுகளை ஒப்பிட்டு ஒரு முடிவுக்கு வருவதற்கு பதிலாக ஒரு பகுதியினர் அடிக்கிற காற்றில் தாங்களும் சேர்ந்து கொள்வது என்கின்ற மனநிலை இருக்கிறார்கள் பாருங்கள். அவர்களே கொஞ்சம் உசுப்பேற்றுகிற ஷேப் பண்ணுகின்ற வேலை இந்த வேலை. திட்டமிட்டு செய்கிறார்களா, அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதா, அதுக்குள்ள நான் போகலை. ஆனால் ஒரு ஆரோக்கியமான அப்படிப்பட்ட ஒரு அரசியல் விவாதத்தை தங்களுக்குள்ளேயே நடத்தி அப்படி முடிவுக்கு வருவதற்கு தூண்டுவதற்கு பதிலாக இதுதான் ட்ரெண்ட், நீங்களே சொல்லுங்க இதுதான் ட்ரெண்டு, அப்போ இந்த பக்கம் நீ சேர்ந்துக்கன்னு தள்ளி விடுகிற ஏற்பாடு இது. எனவே இது யாருக்கு ஆதரவாக எழுதினாலும் சரி, அது ஜனநாயகத்திற்கு ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. ஒன்று, கருத்து கணிப்புகளை பொறுத்தவரையில் என்னுடைய கருத்து அதுதான். இரண்டாவது, நீ கெஜ்ரிவாலுடைய இந்த அணுகுமுறை பற்றி சொன்னீர்கள், அது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியது. அதாவது அது ஊடகங்கள் இப்படி இந்த தவறை செய்கின்றன என்று சொல்வதற்கும் அதை விமர்சிப்பதற்கும் முழு உரிமை அவருக்கு இருக்கிறது. எனக்கும் அந்த கருத்து கூட இருக்கிறது. ஊடகங்கள், குறிப்பிட்ட ஒரு பகுதி ஊடகங்கள் நிச்சயமாக அந்த கார்ப்பரேட் அமைப்பினுடைய ஒரு அங்கமாகவே செயல்பட்டு அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப மோடியை முன்னிறுத்துகின்ற வேலை செய்து கொண்டிருக்கின்ற விமர்சனம் எனக்கும் இருக்கிறது. ஆனால் அதற்காக நாங்கள் பொறுப்புக்கு வந்தால் நடவடிக்கை எடுப்போம் என்றெல்லாம் சொல்வது இன்னும் அரசியல் ரீதியாக அந்த கட்சி அல்லது அதனுடைய தலைமை இன்னும் ஒரு முதிர்ச்சி பெறவில்லை என்பதை தான் காட்டுகிறது. அந்திரிதாஸ், நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு கவிஞன் போய் சொன்னால் அதுக்கு பேர் கற்பனை, ஒரு மருத்துவன் போய் சொன்னால் அதுக்கு பேர் சர்டிஃபிகேட், ஒரு வழக்கறிஞர் போய் சொன்னால் அதுக்கு பேர் வாதம், ஒரு அமைச்சர் போய் சொன்னால் அதுக்கு பேர் புள்ளி விவரம், ஒரு முதலமைச்சர் போய் சொன்னால் அதுக்கு பேர் ராஜதந்திரம், ஆனால் ஒரு பத்திரிகை போய் சொன்னால் அதுக்கு பேர் பரபரப்பான செய்தி என்று சொல்வார்கள். அரசியல் என்றைக்கு ஆரம்பித்ததோ அன்றையிலிருந்து ஒரு பரபரப்பான செய்திகள், தேர்தல் செய்திகள் வர ஆரம்பித்திருக்கின்றன. அதற்காக NDTV எடுத்த கருத்து கணிப்பு முழுவதும் பொய்யானவை என்று நான் நிராகரிக்கவும் தயாராகவில்லை, முழுவதும் மெய்யானவை என்று அங்கீகரிக்கவும் தயாராக இல்லை. ஏன்னா உங்களுக்கு பாதி அட்வான்டேஜா இருக்கு. வட இந்திய அளவுல, தேசிய அளவுல இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால பாதி எடுத்துக்கிறீங்க. தமிழ்நாட்டு அளவுல இருக்கக்கூடிய செய்தி உங்களுக்கு பாதகமா இருக்கிறதுனால அந்த பாதியை நீங்க நிராகரிக்கிறீங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேரிடத்துல கருத்து கணிப்பு எடுத்திருந்தால் அவையெல்லாம் பொது தேர்தலில் பிரதிபலிக்காது என்றெல்லாம் நாம் சொல்ல வரவில்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நடைமுறை என்னன்னு சொன்னால் ஒரு தீண்டாத தகாத கட்சியாக பார்க்கப்பட்ட பிஜேபியில் இன்றைக்கு சிறிய பிராந்திய கட்சிகள்லாம் போய் சேர்கின்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். பொதுவாக கலைஞர் உத்தரப்பிரதேசத்தை பற்றி சொல்லும்போது சொல்வார், அது உத்தரப்பிரதேசம் அல்ல, உத்தரவு பிரதேசம். பிரதம மந்திரி யார் வர வேண்டும் என்று உத்தரவு கொடுக்கின்ற ஒரு பிரதேசம் என்று சொல்வார். அந்த உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதிகளில் 40 தொகுதிகள் பிஜேபி கைப்பற்றும் என்று சொல்லும் பொழுதே முதல் வெற்றி அங்கே கணிக்கப்படுகிறது. பீகாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராம்விலாஸ் பாஸ்வான் கிட்டத்தட்ட 10-12 ஆண்டுகளாக அவர்களோடு இருந்த ராம்விலாஸ் பாஸ்வான் இப்பொழுது இங்கே வந்திருக்கிறார். மாத்திரமல்ல, இவர் லல்லு பிரசாத் யாதவனுடைய நெருங்கிய நண்பர் ராம்கோபால் யாதவ் கூட இன்றைக்கு இந்த கட்சியிலே சேர்ந்திருக்கிறார். ஊபியிலே தலித் தலைவர் உதித் ராஜ் என்பவர் இப்பொழுது சேர்ந்திருக்கிறார். ஆக இன்றைக்கு எல்லா இடங்களிலுமே அவரை ஆமோதிக்க ஆரம்பித்திருக்கின்றன. ஆகவே கருத்து கணிப்பை நிச்சயமாக புறந்தள்ளிவிட முடியாது. எங்களுக்கு ஆதரவான கருத்து இருந்ததற்காக நான் அதை சொல்ல வரவில்லை. இருக்கின்ற நிலைமைகளை 2 லட்சம் பேருடைய உணர்வுகளை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது பொது தேர்தலை பிரதிபலிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதி புதிய செய்திகளை நமக்கு தருவதற்காக ஐஸ்வர்யா காத்திருக்கிறாங்க. வணக்கம் ஐஸ்வர்யா. நன்றி ஜென்ராம். தற்பொழுது புதிய செய்திகளை பார்க்கலாம். அதிமுக ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாக நாகர்கோவில் பிரச்சார கூட்டத்தில் பேசிய திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டியுள்ளார்.
திராவிட கட்சிகள் மாறி மாறி தமிழகத்தை கொள்ளையடித்து விட்டதாக பல்லாவரத்தில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் புகார் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணைய கெடுபிடிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சேலம் மாவட்ட வணிகர்கள் இன்று கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பாரதிய ஜனதா கூட்டணி தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. குறிப்பிட்ட தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்வதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு முன்னரே முதல் வேட்பாளர் பட்டியலை தேமுதிக வெளியிட்டிருக்கிறது. ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கும் வேட்பாளரை அவர் அறிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் 18 இடங்களில் போட்டியிடுவதாக கூட்டாக அறிவித்துள்ளன. போட்டியிடாத பிற தொகுதிகளில் யாருக்கும் ஆதரவு இல்லை என்றும் தெரிவித்துள்ளன. 17ஆம் தேதி தமிழக வேட்பாளர்கள் பட்டியல் இறுதி செய்யப்படும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஞானதேசிகன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் உயர்ந்த அமைப்புகளை வெளிநாட்டில் இழிவுபடுத்தி மத்திய அமைச்சர் சல்மான் குர்ஷித் பேசியதற்கு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்திய தூதரக அதிகாரி தேவயானி கோப்ரகேட் மீது அமெரிக்கா மீண்டும் வழக்கு தொடர்ந்துள்ளது. அவரை கைது செய்ய வாரண்டும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மலேசிய விமானத்தை இந்திய பெருங்கடல் பகுதியில் தேடும் பணி தீவிரமாக நடைபெற்றுள்ளது. தொடர் துண்டிக்கப்பட்ட பிறகு 5 மணி நேரம் வரை சமிக்ஞைகள் அனுப்பியதாக தகவல் கிடைத்துள்ளது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு புது புது அர்த்தங்கள் தொடரும். இணைந்திருங்கள்.